இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் ஆணாதிக்கம் நிறைந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆணாதிக்கம் சரிதான். எது தப்பு தெரியுமா? ஆண் சர்வாதிகாரம் தான் தப்பு. யாராவது மனித வாழ்க்கையினாலே யாருடைய ஆண்களுடைய ஆதிக்கமோ அல்லது பெண்களுடைய ஆதிக்கமோ இருக்கணும். யாருடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டு தான் இருக்கணும். ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் தான் இன்னொருத்தர் இருக்கணும். ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்துறதும், ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடங்கி போகிறதும் அது நடக்காது. யாருடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டாவது யாராவது இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்களுடைய ஆதிக்கம் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுடைய ஆதிக்கம் தான் நியாயமானது, சரியானது, அதுதான் பாதுகாப்பானது. அதே நேரத்தில் சர்வாதிகாரம் இருக்குல்ல, அதுதான் தப்பு. ஆதிக்கம் என்பது, ஆணாதிக்கம் என்பது ஒரு சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்டு சுதந்திரத்தை உள்ளடக்கியது. பெண்களின் சுதந்திரத்தை, பெண்களின் உணர்வுகளை மதிக்கக்கூடியது தான் ஆணாதிக்கமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த ஆதிக்கத்தை பெண்களே ஏற்றுப்பாங்க. அதை பெண்களே விரும்புவாங்க. அந்த ஆதிக்கம் தங்களுக்கு தேவை, தங்களுக்கு பாதுகாப்பை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணாதிக்கத்தை விரும்புவதற்கு தயாராக இருப்பாங்க. எப்போ ஆணாதிக்கத்தை கேள்வி எழுப்புகிறாங்கன்னா, அது ஆண் சர்வாதிகாரமாக மாறும்போது தான், பெண்களுடைய சுதந்திரத்தை அது பறிக்கும்போது தான், பெண்களை அவமானப்படுத்தும் போது தான், இழிவுபடுத்தும் போது தான் அந்த ஆணாதிக்கம் என்பதை அவங்க தவறாக சித்தரிக்கிறாங்க. ஆணாதிக்கமே தப்புன்றாங்க. அதுக்கு அது ஆணாதிக்கம்னு சொல்லக்கூடாது. ஆணாதிக்கம்னு சொல்லக்கூடாது, ஆண் சர்வாதிகாரம்னு சொல்லணும். அதை சரியாக அடையாளப்படுத்தணும். அப்போ தான் அதை நம்ம ஆணாதிக்கத்தே தப்புங்கும்போது ஆணாதிக்கம் தப்புங்கும்போது ஆணுக்கு குழப்பம் ஏற்பட்டுரும். என்னடா ஆணாதிக்கம் தப்புன்றாங்க. ஆனால் அது இயற்கையான ஒரு இந்த உலகத்தில் ஒரு இயல்பாகவே ஆண்களுக்கு ஏற்படுகிற உணர்வாக இருக்குது. ஆணாதிக்கத்துக்கு கட்டுப்படுகிற உணர்வும் இந்த இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களுக்கு இயல்பாகவே ஏற்படுகிற உணர்வாக இருக்குது. அப்படிங்கும்போது ஆணாதிக்கம் தப்பு அப்படின்னு சொல்லும்போது அது ஆண்களுக்கு குழப்பத்தையும் பெண்களுக்கும் குழப்பத்தையும் ஏற்படுத்துது. அப்போ நாங்கள் எப்படி தான் நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் யோசிக்கிறாங்க. பெண்களும் அப்போ ஆண்கள் எப்படி தான் நடந்துக்கணும். ஆனால் பெண் அடிமைத்தனம்னு சொல்கிறாங்களா, அது சரி. ஏன்னா பெண் அடிமைத்தனம் என்பது சரி. அந்த பெண் அடிமைத்தனங்கிறது நான் சரின்னு சொல்லலை. அதாவது அடிமைத்தனம் என்பது ஆண் சர்வாதிகாரம் எப்படி தப்பானதோ அது மாதிரி பெண் அடிமைத்தனமும் தப்பு. பெண்கள் ஆணாதிக்கம்னு குறிப்பிடுறாங்கள்ல, அந்த வார்த்தை தான் தப்பு. ஆண் சர்வாதிகாரம்னு குறிப்பிடணும். அதே மாதிரி ஆண் சர்வாதிகாரம் தப்பு, ஆண் சர்வாதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு பெண்கள் சொல்லணும். அதே மாதிரி பெண் அடிமைத்தனம்னு சொல்கிறாங்கள, அதையும் முற்றுப்புள்ளி வைக்கணும். பெண் அடிமைத்தனம் ஏன் உருவாச்சுனாக்கா, ஆண்கள் சர்வாதிகாரியாக இருக்கும்போது தான் பெண் அடிமைத்தனம் உருவாச்சுது. ஆணாதிக்கம் என்பது ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடு. அப்போ ஆணாதிக்கத்திற்கு பெண்கள் எப்படி இருக்கணும், ஆணாதிக்கத்திற்கு கட்டுப்பட்ட பெண்கள் அவங்களுடைய நிலைப்பாடு என்பது பெண் அடிமைத்தனம் கிடையாது. அது பேர் பெண் உதவித்தனம், பெண்ணின் ஒத்துழைப்பு நிலைப்பாடு. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஆணாதிக்கத்திற்கு கட்டுப்பட்ட பெண்கள் எப்படி நடந்துக்கணும், அதை எப்படி நம்ம குறிப்பிடுறது? பெண்ணின் உதவித்தனம், பெண்ணின் உதவி செய்கிற அந்த குணம், ஆணிற்கு பெண் கொடுக்குற அந்த ஒத்துழைப்பு அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும். பெண் அடிமைத்தனம்ங்கிறது என்னென்னாக்கா, ஆண் சர்வாதிகாரியாகும் பொழுது பெண் அதற்கு இணங்கும் போது அல்லது இணங்க வைக்கப்படும் பொழுது பெண் அடிமையாகி விடுகிறாள் அப்படின்னு நாம் அதை குறிப்பிடணும்.